இயேசு தன் கிறிஸ்தவ வேதத்தை நிறுவிய அன்றுதான் தன் சீடரின் பாதத்தையும் கழுவினார். இயேசு தன் கிறிஸ்தவ வேதத்தை நிறுவிய அன்றுதான் தன் சீடரின் பாதத்தையும் கழுவினார். இயேசு என்ற பெரும் புயலின் அருஞ்செயல்களை கண்டவர்கள் எல்லாம் கிறிஸ்தவ வேதத்தை தழுவினர். இயேசு தன் கிறிஸ்தவ வேதத்தை நிறுவிய அன்றுதான் தன் சீடரின் பாதத்தையும் கழுவினார். இயேசு என்ற பெரும் புயலின் அருஞ்செயல்களை கண்டவர்கள் எல்லாம் கிறிஸ்தவ வேதத்தை தழுவினார். தீய ஆவியின் பிடியிலிருந்து பாவிகளை மீட்கத்தான் உலகிற்கு அந்த தேவசுதன் வந்தார். தீய ஆவியின் பிடியிலிருந்த பாவிகளை மீட்கத்தான் உலகிற்கு அந்த தேவசுதன் வந்தார். இயேசுவை பார்த்து மனம் கருவிக் கொண்டிருந்த யூத குருக்களோ அவருக்கு தேவையற்ற தொல்லைகளை தந்தார். இயேசு தாட்சி என்ற தாரக மந்திரத்தை தன் சீடர்களுக்கு கற்றுத்தந்தார். இயேசு தாட்சி என்ற தாரக மந்திரத்தை தன் சீடர்களுக்கு கற்றுத்தந்தார். அவர் அவர்களுக்கு இறையரசின் பெரும் பதவிகளையும் பெற்றுத்தந்தார். பேதுருவோ இயேசுவை தன் கால்களை கழுவ விடமாட்டேன் என்றார். பேதுருவோ இயேசுவை தன் கால்களை கழுவ விடமாட்டேன் என்றார். ஆனால் இயேசுவோ பேதுருவை பார்த்து, உன் கால்களை கழுவாவிட்டால் இறையரசில் உனக்கு பங்கு தரமாட்டேன் என்றார். ஒரு தலைவன் தன் சீடனின் கால்களை கழுவுவது எங்கும் நடக்காத ஒரு விந்தை. ஒரு தலைவன் தன் சீடனின் கால்களை கழுவுவது உலகில் எங்கு நடக்காத ஒரு விந்தை. உலக கண்ணோட்டத்தில் ஒரு தலைவன் தன் பணியாளனின் கால்களை கழுவுவது அந்த தலைவனுக்கு நிந்தை. இதுதான் இந்த உலகத்தில் உள்ள கோட்பாடு. அதனால்தான் இயேசு தன் பாதங்களை கழுவுவது தவறு என்று பேதுருவும் போட்டார் கூப்பாடு. அதனால்தான் இயேசு தன் பாதங்களை கழுவுவது தவறு என்று பேதுருவும் போட்டார் கூப்பாடு. ஆனால் இயேசுவோ ஏழைகளையெல்லாம் தன் தோழனாக பார்த்தார். அவர் மனிதனின் மூளையைத்தான் வேறுபாடு பார்த்தார். இயேசு ஆணவமும் அகந்தையும் கொண்ட யூத குருக்களையும் பரிசேயரையும் வெறுத்தார். இயேசு ஆணவமும் அகந்தையும் கொண்ட யூத குருக்களையும் பரிசேயரையும் வெறுத்தார். அவர் அவர்களின் பாவத்தை தன் மன தராசில் வைத்து நிறுத்தார். இயேசு ஆணவமும் அகந்தையும் கொண்ட யூத குருக்களையும் பரிசேயரையும் வெறுத்தார். அவர் அவர்களின் பாவத்தை தன் மன தராசில் வைத்து நிறுத்தார். யூத குருக்கள் மோசே சட்டத்திற்கு மேலும் சட்டம் போட்டு திட்டம் போட்டு பறித்தார்கள் ஏழைகளிடமிருந்து காசை. யூத குருக்கள் மோசே சட்டத்திற்கு மேல் சட்டம் போட்டு திட்டம் போட்டு பறித்தார்கள் ஏழைகளிடமிருந்து காசை. பட்டம் பதவிகளோடு கொட்டமடித்து வாழ வேண்டுமென்பதாம் அந்த யூத பூசாரிகளின் ஆசை. யூத குருக்கள் மோசே சட்டத்திற்கு மேலும் சட்டம் போட்டு திட்டம் போட்டு பறித்தார்கள் ஏழைகளிடமிருந்து காசை. பட்டம் பதவிகளோடு கொட்டமடித்து வாழ வேண்டும் என்பதுதான் அந்த யூத பூசாரிகளின் ஆசை. யூத குருக்கள் ஏழைகளை வஞ்சிப்பதை இயேசு கிஞ்சித்தும் அனுமதிக்கவில்லை. யூத குருக்கள் ஏழைகளை வஞ்சிப்பதை இயேசு கிஞ்சித்தும் அனுமதிக்கவில்லை. அதனால்தான் இந்த காசு கொள்ளையர்களால் இயேசுவுக்கும் வந்தது தொல்லை. எருசலேம் தேவாலயத்தில் காசு மாற்றுவோரின் ஆசையையும் இயேசு வெறுத்தார். எருசலேம் தேவாலயத்தில் காசு மாற்றுவோரின் ஆசையையும் இயேசு வெறுத்தார். நாட்டை கெடுக்கும் அவர்களை இயேசு சாட்டையாலே வெளுத்தார். எருசலேம் தேவாலயத்தில் காசு மாற்றுவோரின் ஆசையையும் இயேசு வெறுத்தார். நாட்டை கெடுக்கும் அவர்களை இயேசு சாட்டையாலே வெளுத்தார். உலகெங்குமே காசுக்குத்தான் ஒளிந்திருக்கிறது பிசாசு. உலகில் எங்குமே காசுக்குள் தான் ஒளிந்திருக்கிறது பேராசை பிசாசு. எருசலேம் தேவாலயத்திற்குள்ளும் இயேசுவுக்கு நிந்தையை தந்தது அந்த பிசாசு.
உலகில் எங்குமே காசுக்குள் தான் ஒளிந்திருக்கும் பேராசை பிசாசு எருசலேம் தேவாலயத்திற்குள்ளும் இயேசுவுக்கு நிந்தையைத்தான் தந்தது அந்த பிசாசு. எருசலேம் தேவாலயத்தில் கள்வர்கள் குகையாக்கி விட்டீர்களே என்பதுதான் இயேசுவின் கோபம். எருசலேம் தேவாலயத்தில் கள்வர்கள் குகையாக்கி விட்டார்களே என்பதுதான் இயேசுவின் கோபம். யூத மேதாவிகளுக்கோ பாவத்திலிருந்துதான் அதிகமாக கிடைத்தது லாபம். எருசலேம் தேவாலயத்தை கள்வர்கள் குகையாக்கி விட்டார்களே என்பதுதான் இயேசுவின் கோபம். யூத மேதாவிகளுக்கோ பாவத்திலிருந்துதான் அதிகமாக கிடைத்தது லாபம். உலகில் இன்று கூட தீமையை எதிர்ப்பவர்களுக்கு சிலுவைதான் பரிசு. உலகில் இன்றும் கூட தீமையை எதிர்ப்பவர்களுக்கு சிலுவைதான் பரிசு. அதனால்தான் யூதர் இயேசுவுக்கும் பரிசாய் தந்தார்கள் குருசு. உலகில் இன்றும் கூட தீமையை எதிர்ப்பவர்களுக்கு சிலுவைதான் பரிசு. அதனால்தான் யூதர்கள் இயேசுவுக்கும் பரிசாய் தந்தார்கள் குருசு.